வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் சரவணகுமார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுடெல்லியில் எல்லை சாலைகள் தொடர்பான பாதுகாப்பு அமைச்சகத்தின் நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு, இணைப்பு வசதிகள் மற்றும் தேசிய பாதுகாப்பையும் செயல்பாட்டு தயார் நிலையையும் வலுப்படுத்துவதற்கான முன்னெடுப்புகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. வலுவான எல்லை உள்கட்டமைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அவர், தேசிய பாதுகாப்பு, வளர்ச்சி மற்றும் இணைப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் சூழலை எல்லை பாதுகாப்பு அலுவலகம் வளர்த்து வருவதாக கூறினார். மேம்பட்ட நிதி ஒதுக்கீடு, நவீன உபகரணங்கள் மற்றும் அதன் பணியாளர்களுக்கான நலத்திட்டங்கள் மூலம் எல்லை சாலை அமைப்பை வலுப்படுத்துவதில் அரசின் உறுதிப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று பிற்பகல் புதுடெல்லியில் அமெரிக்க போர்த்துறை துணை செயலாளர் எல்பிரிட்ஜ் கால்பியை சந்தித்தார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழல் குறித்து இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி இன்று நடைபெற்ற இந்திய அமெரிக்க பாதுகாப்பு கொள்கை குழு கூட்டத்தினிடையே திரு எல்பிரிட்ஜ் கால்பியை சந்தித்தார். இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், கூட்டாண்மையை வலுப்படுத்துதல் குறித்து அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நாட்டில் உரங்கள் தட்டுப்பாடு இல்லை என மத்திய வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உறுதியளித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் கொரக்பூர் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளரிடம் உரையாற்றிய போது, விவசாயிகள் எந்த ஒரு தட்டுப்பாட்டையும் சந்திக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று கூறினார். மேலும் கொரக்பூரின் பிரதாப்பூர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் பல்வேறு திட்டங்களின் பயனாளிகளுக்கு உபகரண தொகுப்புகளை வழங்கினார். இந்திய செயற்கை நுண்ணறிவு இயக்கத்தின் கீழ் மொத்தம் 190 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இவற்றில் 78 திட்டங்கள் அரசு நிறுவனங்களுக்கும், 46 திட்டங்கள் புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கும், 27 திட்டங்கள் ஆராய்ச்சியாளர்கள் அல்லது கல்வித்துறையினருக்கு உரியன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பிஜேபியின் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் எதிர்வரும் தேர்தலை முன்னிட்டு தொகுதி வாரியான பணித்திட்டங்கள், தேர்தல் களப்பணிகளை துரிதப்படுத்தும் நடவடிக்கைகள், வாக்காளர் அணுகுமுறை மற்றும் வெற்றியை நோக்கி செயல் திட்டங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. பிஜேபியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு சந்தோஷ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தேர்தல் முழுநேர ஊழியர் திரு தசரதன், மாநில பொதுச் செயலாளர் திரு லட்சுமி நாராயணன் மற்றும் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். ஆகாஷ்வாணி நாளை முதல் தனது காலை ஒலிபரப்பை தொடங்குவதற்கு முன் தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் முழு பதிப்பை ஒலிபரப்ப உள்ளது. சுதந்திரம் அடைந்ததிலிருந்து ஆகாஷ்வாணி நிலையங்கள் தங்களது காலை ஒலிபரப்பை அதன் அடையாள இசையுடன் தொடங்கி அதைத் தொடர்ந்து வந்தே மாதரத்தின் 2 பக்திகள் கொண்ட பதிப்பை ஒலிபரப்புவது ஒரு மரபாக இருந்து வருகிறது. தேசிய பாடலில் 6 பத்திகள் இருக்க வேண்டும் என்பது குறித்த மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சமீபத்திய வழிகாட்டுதலின்படி ஆகாஷ்வாணியின் அனைத்து நிலையங்களும் நாளை முதல் தேசிய பாடலின் முழு பதிப்பை ஒலிபரப்ப தொடங்கும் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முழு பதிப்பின் கால அளவு 3 நிமிடங்கள் 10 வினாடிகள் ஆகும். முதலில் ஒலிபரப்பப்பட உள்ள இந்த பதிப்பை புகழ்பெற்ற இந்தி செவ்வியல் பாடகர் பண்டிட் சந்திரசேகர் வாசே ராகதேஷில் பாடியுள்ளார். இந்த முழுமையான 6 பக்திகள் கொண்ட வந்தே மாதரம் பிராந்திய பதிப்புகளில் பதிவு செய்யப்பட்டு வருவதாக அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் செலவின பார்வையாளர் திரு பியூஷ்குமார் அங்கீத் இன்று காரைக்காலின் திருநள்ளாறு மற்றும் நெடுங்காடு தொகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். தேர்தல் செலவினங்கள் அதிகம் நடைபெற வாய்ப்புள்ளதாக அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பு அவசியம் என்றும் வலியுறுத்தினார். மேலும் சட்டவிரோத பணமரிமாற்றம், மதுபானம், போதைப் பொருள் மற்றும் வாக்காளர்களுக்கு வழங்கப்படும் இலவச பொருட்களை தடுத்து பறிமுதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு அவர் உத்தரவிட்டார். வாக்காளர்கள் அச்சமின்றி சுதந்திரமாக வாக்களிக்கும் சூழலை உருவாக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்ய காரைக்கால் மாவட்ட தேர்தல் துறை மற்றும் ஸ்வீப் அமைப்பு இணைந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக போக்குவரத்து மற்றும் காவல்துறை ஒருங்கிணைப்புடன் பேருந்து நிலையம் மற்றும் கந்தாப்பிள்ளைக்கோடி ஆகிய பகுதிகளில் உள்ள போக்குவரத்து சிக்னல்களில் தேர்தல் விழிப்புணர்வு ஒலிபெருக்கி நிறுவப்பட்டுள்ளன. இந்த விழிப்புணர்வு பதிவுகள் அடங்கிய CD மற்றும் பென்டிரைவ் ஆகியவற்றை மாவட்ட தேர்தல் அதிகாரி திருமதி இஷிதா ராட்டி, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி லட்சுமி சௌஜன்யா முன்னிலையில் போக்குவரத்து ஆய்வாளர் திரு சண்முகத்திடம் வழங்கினார். இந்த ஒலிபெருக்கிகள் மூலம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும், விஜில் செயலி பயன்பாடு உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் தொடர்ந்து ஒலிபரப்பப்படுகின்றன. வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களிடையே இந்த முயற்சி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.